ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. 4 டீஸ்பூனுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன், சின்ன துண்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா 2 வதக்கு வதக்கிக்கலாம். கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 பாக்கெட் காளானை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலாலாம் உள்ளே பிடிக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் எதுவுமே இப்போ ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கலரிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அப்படியே வெந்துடும். இந்த காளான்லேருந்தும் நிறைய தண்ணி விடும், அதனால் அளவாகவே ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பு, 6 7 முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலர் மாற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வதக்கி இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா காளான் நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணியெல்லாம் சுண்டட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அந்த மாதிரி பேஸ்ட்டவே நம்ம ஊற்றிக்கலாங்க. நல்லா ஒரு கலரிக்கலாம். நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கும் நீங்கள் தொட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.